தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய மொபைல் நம்பர் எல்லாம் 10 நம்பர்ல இருந்து 13 நம்பர்களாக மாற்றப்பட போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இணையதளத்திலும் சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பரவிட்டு இருக்கு. இந்த தகவல்கள் உண்மையா, இதற்கு பின்னணியில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் டெக்ல பார்க்க போறோம். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிருங்க. மொபைல் நம்பர்ல இருக்கிற அந்த இலக்கங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடுகளையும் வேற மாதிரி இருக்கும். சில நாடுகளில் 8 நம்பர்கள் தான் இருக்கும், சில நாடுகளில் 11 நம்பர்கள் இருக்கும், இந்தியா போன்ற நாடுகளில் 10 நம்பர்கள் இருக்கும். ஸோ இது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த நேரங்களில் இந்த எண்ணிக்கையை மாற்றிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவிலேயும் வருகிற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து எல்லா நம்பர்களையும் 13 இலக்க நம்பர்களாக மாற்ற போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இந்த தகவல் எதன் அடிப்படையில் பரவுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல் இருந்து வெளியான ஒரு லெட்டரின் அடிப்படையில் அந்த தகவல் பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த லெட்டர்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இன்டர்நெட்டில் இப்போ வெளியாக இருக்கிற லெட்டர் இந்த லெட்டர் தான். இது பிஎஸ்என்எல்லேருந்து அனுப்பப்பட்ட ஒரு லெட்டர். இதோட சப்ஜெக்ட் பார்த்தாலே நமக்கு தெரியும், 13 டிஜிட் நம்பரிங் ஸ்கீம் ஃபார் M2M கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த உள்ள இருக்க கண்டன வாசிச்சோம் அப்படின்னா, அதாவது 10 டிஜிட்லேருந்து 13 டிஜிட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான வேலைகளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எதை அவங்க 10 டிஜிட்லேருந்து 13 டிஜிட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது M2M கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. M2M அப்படின்னாலே மெஷின் டு மெஷின் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ மெஷின் டு மெஷின் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்முடைய மொபைல் நம்பருக்கும் அதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இது முழுக்க நெட்வொர்க் டிவைசஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது 2 டிவைசஸ்களுக்கு இடையில மனிதனுடைய உதவி இல்லாமல் பண்ணப்படுற கம்யூனிகேஷன். அவங்க வச்சிருக்க நெட்வொர்க் டிவைசஸ் கிடையாதனால கம்யூனிகேஷன் அலாட்மெண்ட் நம்பர் அவங்க 10 டிஜிட்லேருந்து 13 டிஜிட்டா சேஞ்ச் பண்றாங்க. இதற்கான வேலைகள் 1 ஜூலை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறதாகவும், அதுக்கான மைக்ரேஷன் 1 அக்டோபர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறதாகவும், இதற்கான வேலைகள் முடிகிற நாள் 31 டிசம்பராகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. M2M பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அது ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணுவோம். ஸோ அதில் கொடுத்துருக்க M2M அப்படிங்கிறது மிஷின் டு மிஷின் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதற்கும் மொபைல் நம்பருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஸோ இதற்காக மக்கள் யாரும் நம்முடைய நம்பரை 13 நம்பராக மாற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கிற கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரியான செய்திகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்களும் எடுத்து சொல்லுங்க. இது முழுக்க மொபைல் நம்பர் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது. ஸோ இதற்கும் மொபைல் நம்பருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எல்லா இடங்களையும் பாத்தீங்க அப்படின்னா 13 நம்பரா நம்முடைய மொபைல் நம்பர் மாறப்போகுது அப்படிங்கிற தகவல் புரளியா பரவிட்டு இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் இதை பத்தி ஏதாவது எடுத்து சொல்லுங்க. யாரும் 10 நம்பர்ல இருந்து 13 நம்பரா மாறும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்றதுக்கு மறக்காதீங்க. நான் ஜான் சந்தோஷ், தமிழ் டுடே.